அன்பானவர்களே, தினமொரு தூது வழியாக உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள். கர்த்தரை ஆராதனை செய்வதற்காக நீங்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிற ஒரு நல்ல நாள். கர்த்தர் மெய்யாகவே உங்களுடைய அந்த அன்பின் பிரயாசத்தை எண்ணி பார்ப்பார். அவர் மறக்கவே மாட்டார். ஆகவே இந்த நாளிலே உபாகமம் 28:7 ஒரு பகுதி, ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு நல்ல வார்த்தை. ஏன் யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறதுனா, ஆண்டவருடைய பிள்ளையாகிய உங்களை என்னை பார்த்து, குறிப்பாக இன்றைக்கு ஆராதனைக்கு உரிய நாள். நாம் இன்றைக்கு நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஆலயத்திற்கு நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக நாம் புறப்பட்டு போகிறோம். அங்கே நாம் சந்திக்கக்கூடியவர் ஒரு பாஸ்டர் அல்ல, ஒரு சபை மக்களை அல்ல. நான் தேவனை சந்திக்கத்தான் புறப்பட்டு போகிறேன். நான் கர்த்தரை ஆராதிக்கப் போகிறேன். முழு மனதோடு என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். அவர் என்னை முற்றிலுமாக ஆளுகை செய்வதற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன் என்றதான ஒரு எண்ணத்தோடு, முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதனை செய்யக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை. அப்போ நாம் சந்திக்கிற நபர் யாருன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அது மட்டுமல்ல, நம்முடைய நல்வாழ்வுக்காக தன்னுடைய உயிரையே சிலுவையில் தியாகமாய் கொடுத்த அந்த தெய்வத்தை ஆராதிக்க போகிறோம். ஆகவே அவர் சர்வ வல்லமை படைத்த தெய்வமாய் இருக்கிறபடியினால் அவரை சந்தித்து அவரோடு உறவாடி அவருடைய பிரசன்னத்துக்குள்ள மூழ்கி அவருடைய சத்தத்தை, வார்த்தையை கேட்டு நாம் வீடு திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த நாள் ஒரு மகிமையான நாள். இந்த நாள் ஒரு பிரசன்னம் நிறைந்த நாள். இந்த நாள் நம்மை அவருடைய வார்த்தையினால தைரியப்படுத்தி திடப்படுத்தி அனுப்புகிற ஒரு நல்ல நாள். ஏனென்றால் நாம் ஆராதனைக்கு போகிறோம். அங்கே திருச்சபையில் என்ன நடக்கிறது? கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்கிற அந்த ஆராதனை நடக்கிறது. பிரசன்னம் வெளிப்படுகிறது. அதில் மூழ்கிற நீங்களும் நானும் திரும்பி வரும்போது கம்பீரமாக நம்ம வருவோம். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு உண்டு. ஆகவே நாம் அப்படிப்பட்ட பிரசன்னத்தை அனுபவித்தவர்களாய் வீட்டுக்கு வரும்போது இந்த வார்த்தை சொல்லுது, உனக்கும் எனக்கும் எதிராக புறப்பட்டு வருகிறதே. அப்படி எத்தனை விதமான பிசாசுகள் நமக்கு எதிராக வந்தாலும் அவை நம்மை பார்த்த உடனே, ஐயோ இந்த மனுஷனுக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்குது, அவன் கர்த்தருடைய வார்த்தையுடையவனாய் வருகிறான், தேவ வல்லமை அவனை ஆட்கொண்டிருக்கிறது என்று பிசாசும் தீய சக்திகள் நினைத்து 7 வழியாக ஓடி போவார்கள். அப்போ என்னை கண்டு பிசாசு ஓடுறான்னா அது 2வது, எனக்குள்ள இருக்கிற தேவ வல்லமையை கண்டுதான் பிசாசு ஓடி போகிறான். அப்போ இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன்? கர்த்தரை ஆராதிக்க நான் புறப்பட்டு போகிற போது திரும்பி வருகிறேன் தேவ வல்லமையோடு, தேவ பிரசன்னத்தோடு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் பாதுகாப்போடு நான் வருகிறேன். என்னை கண்ட உடனே பிசாசுக்கு எது தெரிகிறதுனா, தேவ வல்லமையும் தேவ பிரசன்னமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் தான் தெரியும். ஆகவே அவன் ஓடி போயிடுவான். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் ஆராதனையை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, தவற விடாதீங்க. ஆராதனைக்கு போங்க, அங்கே அபிஷேகத்தில் நிறையுங்க, நல்ல அந்நிய பாஷையில் துதிங்க கர்த்தரை. விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிச்சுட்டு வெற்றியோடு திரும்பி வாங்க. இந்த நாள் உங்களுடைய சத்துருக்கள் 7 வழியாய் பின்னிட்டு திரும்புகிற நாள். இது ஒரு வெற்றியின் நாள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் ஆராதனை செய்கிற போது இவ்விதமாக எங்களை ஆண்டவரே ஆட்கொண்டு, எங்களை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் மூழ்கடிச்சு ஆண்டவரே சந்தோஷமாக எங்களை ஆண்டவரை அனுப்புகிற ஒரு நல்ல நாள். இந்த சந்தோஷத்தில் எங்களை பார்க்கிற சத்துரு பின்னிட்டு திரும்பி போவான். அவன் 7 வழியாக ஓடி போவான். அப்படிப்பட்ட ஒரு பயத்தை ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவ பிரசன்னம் அவனுக்கு உண்டாக்குறது. ஆகவே இந்த நாள் ஆண்டவர் ஒவ்வொருவரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆராதனைக்கு செல்லட்டும், அபிஷேகத்தை பெறட்டும், விடுதலையோடு வரட்டும், வெற்றியை காணட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.